லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. இன்று ரணில் விக்ரமசிங்க அரச பணத்தை தன்னுடைய தனிப்பட்ட விஜயத்திற்கு பயன்படுத்தியது சம்பந்தமான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரே விடயம் தான். இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டது என்னவென்றால், அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது. இனி அந்த விசாரணை ஆவணங்கள் அனைத்தும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்படும். அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதா இல்லையா என்பது குறித்த முடிவு கிடைக்கும் என்று தான் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த சற்று எழுப்பற நிலை, என்ன காரணமாக இந்த விடயம் சற்று தள்ளி போகியிருக்கிறது என்பது குறித்து நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. காரணம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக என்றுமே இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒன்று திரண்டு வருகை தருவார்கள் ஒரு கூட்டம். அதே போலத்தான் இன்றைய தினமும் அந்த ஆதரவு கூட்டம் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். ஆகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவும் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணைக்காக வருகை தந்திருந்தார்கள். இவர்கள் இந்த வழக்கு விசாரணை முடிந்து செல்லும் போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு ஒளிப்பதிவு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் ஒருவருக்கு ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்க இந்த வழக்கு அவருக்கு எதிரானது தான். ஆகவே இவர் ஒரு சாமானியராக இந்த வழக்கிற்காக முகம் கொடுப்பதற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தருகிறார். ஆகவே அதை ஒளிப்பதிவு செய்வது ஊடகவியலாளருடைய கடமை. அதாவது நீதிமன்றத்தின் இந்த வழக்குக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே ஊடகவியலாளர்கள் எந்த விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. மாறாக இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க இந்த வழக்கு விசாரணை முடிந்து வீடு திரும்புவதற்கு அவருடைய காரில் ஏறுவதற்காக வருகை தந்த போது அதை ஒளிப்பதிவு செய்யும் போது தான் இந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இவரை நீங்கள் ரெக்கார்ட் செய்ய முடியாது என்பது அவர்கள் அந்த இடத்திலே ஒரு எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அங்கு ஒரு சிறிய சலசலப்பு இடம்பெற்றது. ஆகவே ஏன் அப்படியெல்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள்? பயமா அல்லது வேறு எதுவும் காரணங்களா? மக்கள் பணத்தை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்பொழுது அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு முகம் கொடுக்க வேண்டியது ரணில் விக்ரமசிங்கவனுடைய கடமை. அதை விடுத்து அவருடைய அதிகாரிகளும் ஆதரவாளர்களும் ஊடகவியலாளர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லாத ஒன்று. ஆகவே அதை சற்று கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்று நீதிமன்றத்திலே என்ன நடந்தது என்று எதிர்பார்க்கப்பட்டது. அரசு தரப்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வாதாடுவார் என்று. ஆனால் அவர் இன்றைய தினம் வருகை தரவில்லை. இறுதியாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதாவது அடுத்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று. ஆனால் ஏன் இந்த காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். இன்று நீதிமன்றத்தில் நடந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் பிரதான குற்றச்சாட்டு, 2023ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்திற்காக அரசின் நிதியை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பயணத்திற்காக சுமார் 1.66 கோடி, அதாவது 166 லட்சம்
பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக 166 லட்சம் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகத்தான் இந்த விசாரணையிலிருந்து எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கை குற்றப்புலனாய்வு துறையின் சிஐடியின் நிதி குற்ற பிரிவு FCID விரிவாக விசாரித்து வருகின்றது, விரிவாக விசாரித்து வந்து இருக்கின்றது. இங்கிலாந்து வரை சென்று சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டன. முன்னாள் தூதரக அதிகாரிகள் மற்றும் வெளிவிவகார அமைச்சு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. தொடர்புடைய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன. முன்னதாக நீதிமன்றத்திலே சட்டமாதிபர் திணைக்களம் விசாரணை முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்த நீதிமன்ற நாளுக்குள் திகதிக்குள் முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தான் தெரிவித்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த நிலைப்பாடு மாற்றமடைந்தது போல் தான் தெரிகின்றது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அரசின் மூத்த சட்டத்தரணி சமதரி பிரியசேன நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் இறுதி நிலைப்பாட்டை அறிவிக்க மேலும் கால அவகாசம் வழங்குமாறு நீதிமன்றத்திலே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆகவே சட்டமாதிபர் திணைக்களம் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதா இல்லையா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டும். அதற்கான கால அவகாசத்தை தான் இன்றைய தினம் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த அரசு மூத்த சட்டத்தரணி சமதரி பிரியசேன அவர்கள் அந்த கோரிக்கையை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கோரிக்கையின் காரணமாகத்தான் இந்த வழக்கு செப்டம்பர் 30 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது தள்ளி போயிருக்கின்றது. இந்த கோரிக்கையின் காரணமாகத்தான் பாருங்கள், இது ஜூலை மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இறுதி, செப்டம்பர் 30, அந்த செப்டம்பர் 30 மாதத்தின் இறுதி நாள் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்ள ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் சட்டமாதிபரின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுவது ஏன் என்ற கேள்வி பொதுவாக இன்றைய இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கின்றது. பாதுகாப்பு தரப்பு வாதம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். செலவிடப்பட்ட தொகையின் பெரும் பகுதி போக்குவரத்து மற்றும் வாகன வசதிகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய தரப்பினர், அவருடைய சட்டத்தரணிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரணில் விக்ரமசிங்க பயணிப்பதற்காகத்தான் இந்த செலவுகள் அதிகமாக சென்றிருக்கின்றதாக அவர்கள் ஒரு காரணங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்பதாக ஹோட்டல், தங்குமிட ஹோட்டல், அதற்கு ஒரு பெரிய தொகை செலவிடப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்திற்கு செலவாகி இருக்கின்றது. அதாவது டிரான்சிட்டில் தான் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் நிறைய செலவு செய்யப்பட்டிருக்கின்றதாகத்தான் சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான செலவு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் அது அத்தனை விடயங்களும் இவருடைய தனிப்பட்ட ஒரு விஜயம், அதாவது இவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதற்காகத்தான் இவர் இந்த அனைத்து விடயங்களையும் அரச பணத்திலே பயன்படுத்தி இருப்பதுதான் இப்பொழுது பிரதான குற்றச்சாட்டு. ஆகவே இவர் ரணில் விக்ரமசிங்கனுடைய தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள், பிரிட்டிஷ் அரசின் நடைமுறைகளின் படி அதிகாரப்பூர்வ வாகன வசதிகள் வழங்கப்பட்டதாகவும் அதற்கான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சமன் ஏக்கநாயகவும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இருவரும் தற்போது பிணையில் வெளியேறுகிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கை முடிந்த பின் ரணில் விக்ரமசிங்க வெளியேறும் போது அவரது பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் செய்தியாளர்கள் காணொளி பதிவு செய்வதை தடுத்ததாகவும் ஊடகவியலாளர்கள் ஒருவர் தள்ளப்பட்டதாகவும் நீதிமன்றத்திலிருந்து செய்திகள் பதிவாகியிருந்தது. அதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இதன் சுருக்கம் என்னவென்று பார்த்தால், இன்றைய தினம் இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையின் முடிவாக என்ன சொல்ல போகிறோம் என்றால், ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான அரசு பணம் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்பது இன்று தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சட்டமாதிபர் திணைக்களம் இறுதி முடிவுக்காக வழக்கு செப்டம்பர் 30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கூறப்பட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டதா என்ற கேள்வி தற்போது அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இதுதான் இன்றைய தினம் இடம்பெற்றது. ஆகவே என்ன வாய்ப்பு இருக்கின்றது? செப்டம்பர் 30 என்றால் என்ன வாய்ப்பு? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம், மேலதிக விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம், அல்லது கிடைத்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் வேறு சட்ட நடவடிக்கை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுவே அடுத்த கட்ட மிக முக்கியமான முடிவாக இருக்கும் என்பதுதான் எங்களுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்றைய தினம் மற்றும் ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணையும் இடம்பெற்றது. அதான்
உயிரிழந்த மரணித்த கபில சந்திரசேனவின் வழக்கு விசாரணை அது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேன அவர்களின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பான உடற்கூற்று அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கையை விரைவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அரசின் தலைமை நீதி மருத்துவ அதிகாரிக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்கின்றது. அதாவது இன்னமும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுதான் இந்த விடயத்தில் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த உத்தரவு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி உடற்கூறு பரிசோதனை அறிக்கையை தயாரிக்க தேவையான அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கைகள் ஏற்கனவே தலைமை நீதி மருத்துவ அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சிஐடி அதிகாரிகள் அந்த அறிக்கைகளை அனுப்பிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அரச ரசாயன பகுப்பாய்வாளரால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை மட்டுமே நீதி மருத்துவ அதிகாரியிடம் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் கிடைத்துள்ளதாகவும் இந்த மரணம் தொடர்பான மேலும் பல ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் இன்னும் கிடைக்க வேண்டியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். மரணத்துக்கான முழுமையான உடற்கூற்று பரிசோதனையை அறிக்கையை இறுதி செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மறைந்தவருடன் தொடர்புடைய அனைத்து ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு குறித்த பகுதி அறிக்கை தான் கிடைத்திருக்கின்றது. அதாவது ஒரு இரண்டு அறிக்கைகள் பத்திரிகைகள் தான் கிடைத்திருக்கின்றது. முழுமையான அறிக்கைகள் கிடைக்க வேண்டியிருப்பதன் காரணமாகத்தான் அதுவும் சற்று தாமதமாகிக் கொண்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு இந்த விடயங்களிடம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சிஐடி அதிகாரிகளுடைய கருத்துக்களுக்கு பிறகு இதனையடுத்து நீதவான் பசன் அமரசேன அவர்கள் உடற்கூற்று பரிசோதனையை அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அரசின் தலைமை சட்ட மருத்துவ அதிகாரிக்கு மீதமுள்ள ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை தாமதமின்றி வெளியிடுமாறு அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கும் நினைவூட்டல் கடிதம் அனுப்ப உத்தரவிட்டிருக்கின்றார். அதன்படி இந்த வழக்கு கபில சந்திரசேனனுடைய இந்த வழக்கும் எதிர்வரும் அதாவது ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மிக முக்கியமான 2 வழக்குகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் விவரமாக உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்கியிருந்தோம். மீண்டும் நாளைய தினம் புதிய விடயங்களோடு நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இந்த 2 வழக்குகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.